சார்லி, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்ம திருச்சி டு கன்னியாகுமரி பைக் ரைட் பண்ணுறோங்க. ஸோ அந்த வீடியோ தான். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு ஃபுல்லாக புரியுங்க. கரெக்டாக நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, மதுரை தாண்டி கப்பலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி ரெடியாக அந்த இடத்துல வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பி தான் சார்லி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கிறதா புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும்ல, அது மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் பாம்பு வச்சுமா அடிக்கி தடுக்கி விட்டு உடச்சிருந்துருங்க. சார்லி சிறிதுனா உங்கள் சிறுதில்லை தாங்கள் பறக்க செல்வோம். சரிங்களா, வாங்க வீடியோ கொடுக்கலாம். அண்ணா வரேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. யாரை அடிச்சுக்கோண்டா, யார் ஃபோன் எடுத்துருவோம். போ போகாதே மகனே போகா. அருமையான பெட்ரோல் பங்குடா நம்ம மேலுமே. சே, எதுவுமே சொல்லலைங்க. ஏம்தா 35 லட்சம் 35 லட்சம் இருக்கேன். எவ்வளோடா இருக்குது? 25 தான் இருக்கா? பின்னாடி வை ஒரு 40 வை. 40 எப்பவுமே 45 வச்சுக்குவோமா? டே குறைக்காடா. எவ்வளோ வச்சுருக்கோம்? 45. 50 வச்சிரு. சரி வேணா விடு. எங்கேயோ குண்டு குழியில் விட்டு டொப்புன்னு வெடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஜார்ஜ் எடுத்துக்க போகலாம் வா. பையன் நீங்கள் ஐத்துக்கு லேட் ஆக்குறாங்க மேலுமே. ரொம்ப லேட் ஆக்குறியடா பாய். வாடா பாய். இங்கே பாடுறா. டே காலையில் பார்க்கும்போது தானே 2 கோடி எச்சா தெரிஞ்சு. இங்கே பாடுற 3 கோடி தானே காமிக்கிறான். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ காமிக்குதுன்னு. ஏன்டா தன்ட்டேன் முன்னாடி வச்சுக்கடா. இல்லைடா, எனக்கு குளிராது இப்போக்கி. இந்தா இப்போ ஆன் பண்ணுவோம். 3 கோடி அப்படியே தான் காமிக்குது. ஓகே சார்லி, பெட்ரோல் பங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. நானே சொல்கிறேன், ரொம்ப தங்கமானவங்க பெட்ரோல் பங்கில் இருக்கவங்க. ஏன்னா எதுவுமே சொல்லலை. கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூங்கிட்டேன். நான் வேறு ரூமில் இருந்தோம் அப்படின்னா ஒரு 7 மணி வரைக்கும் 7:30 வரைக்கும் தூங்குவோமா. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 6 மணிக்கு 6:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் மச்சானை பார்க்குறேன், மச்சான் இன்னும் தூங்கிட்டுருக்கான். 6:45 வரைக்கும் பார்த்திங்கன்னா தூங்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதுவுமே சொல்லலை. அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் என்ன ஒன்றுன்னா நம்மளே புரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா டே மச்சா டே அவங்க ஏதோ சொல்ல போகிறாங்கடா கிளம்பலான்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு பெட்ரோல் பங்க் விட்டு பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கிட்ட நெருங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் தங்க விடவே மாட்டாங்க. ஒரு சில பெட்ரோல் பங்கில் தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி தங்க விடுவாங்க. அதனால தான் இன்ட்டு மச்சா ஏதோ சொல்ல போகிறாங்கடா அப்படின்னு நான் சொன்னேன். டேக்கோ டோல்ட்ரா அப்போ டே மதுரை லைனில் டோலாக இருக்குங்க. ஐயோ, இது 5ஆவது டோல் நமக்கு இப்போ. ஆனால் நம்ம 3ஆவது டோலோட நேற்று விழாக்கில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண வந்த இடத்துக்கிட்ட ஒரு டோல் இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக காமிக்கவே இல்லை. இது 5ஆவது டோல். ஆனால் ஏடா இத்தனை டோலாடா வைக்கணும் ஒரு ரோட்டுக்கு? காலங்கத்தான் எதிர்த்து ஓட்டுறதுனால ஜில்னு அந்த ஜில்னஸோட ட்ரை பண்ணுறோமாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பாவம் நைட்டு மச்சான் ஒரே குளூரில் வந்து பார்த்திங்கன்னா உறைஞ்சிட்டான். அவனுக்கு தூக்கமே இல்லைங்க அநியாயத்துக்கு. ஏடா வச்சான் உன் தூக்கமே இல்லை நைட்டு. ஆனால் நான் எந்திரிச்சு பார்த்தேன்டா அப்பப்போ 2 டைம் 3 டைம் எந்திரிச்சேன். ஏன்னா வண்டி சவுண்டாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சா, அதனால 2-3 டைம் மட்டும் எந்திரிச்சு பார்த்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சரி பயப்பட தூங்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். கன்னியாகுமரி 220 கிலோமீட்டருங்க. டோல்கேட்டை கவுண்டர் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கே போர் அடிச்சு போச்சுங்க. கடைசியில் மதுரை வந்து பார்த்திங்கன்னா தாண்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ திருநெல்வேலிக்கு எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 60 கிலோமீட்டர் தான் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியோட சேர்ந்த டோலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மச்சான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா தூக்கம் வந்துருச்சு போல், தூங்கிட்டு இருக்கான். வண்டியில் போகும்போதெல்லாம் அப்படி தாங்க. பின்னாடி பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கண் அப்படியே சொக்குங்க. நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். வண்டி சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஆனால் 500 ரூபாயை போட்டு விட்ருங்க, 30 ரூபா ஜிபே பண்ணி வரோம். 500 ரூபாயை போட்டுக்கோங்க, 30 ரூபா ஜிபே பண்ணிடுறேன். பாருடி விளாகில் இருக்கடா. விளாகில் அப்படியே போட்டுருவேன்டா நான். இல்லை என்ன சொல்ல
தெரியாது. ஆனால் பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்தில் என் மூஞ்சில் அடிக்க வச்சுருப்பாங்க. கீழே மச்சான் நான் செத்துருவேன்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டெஸ்ட் அடி பண்ணானா எனக்கு எதுவுமே ஆகாது. திருச்சியில் வேலை பார்த்தேன்னா இப்போ வேலை பார்க்குறத விட்டுட்டு பொண்ணுங்களை பார்த்துட்ருக்காண்ணா. கரெக்டாக 1 கோடி போட்டு பார்த்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னா டேங்க் ஃபுல்லு அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஆனால் உன்னை நம்பவும் முடியலடா ஸ்பார்க்கு. ஆனால் நம்பாமல் இருக்கவும் இல்லை ஸ்பார்க்கு. ஆனால் ஸ்பார்க்கு என்கிட்ட ஒன்று ரொம்ப பிடிச்ச விஷயமே, ரொம்ப ட்ரை ஆகிட்ட அப்படின்னா அதுக்கு மட்டும் நீட்டாக அழகாக காட்டிக்கிற. எனக்கு புரியலடா. நான் பெட்ரோல் போடணுக்காக நீ அந்த நேரத்தில் மட்டும் காட்டிடுறியா, இல்லை பெட்ரோல் போட்டது இதோட போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி காமிக்கிறியான்னு எனக்கு தெரிலடா. இங்கிட்டலாம் மழை பெஞ்சிருக்கும் போலப்பா மச்சாடே. இங்கிட்டலாம் மழை பெஞ்சிருக்குடா. நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அங்கே மழை பெய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஏன்னா இப்போ எனக்கு புரியல, கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு டைம் கேரளா ட்ரிப் போயிருந்தேன்னா, அப்படி கேரளா ட்ரிப் போகும்போது செம்ம மழை. நான் போனது மழை சீசன் தான். கேரளாலேயும் வேறு சும்மா ஓயாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா. அந்த நேரத்துக்கு போனப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ண கேட்டேன். நைட்டு 11 மணி இருக்கும், 11 இருக்கும். ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். நைட் நல்லா தூங்கிட்டேன். நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் ஓனர் ஏதோ வந்திருப்பார் போல் பெட்ரோல் பங்க்கு. அங்கே வேலை பார்க்கவங்கிட்ட கேட்டேன், உங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கிக்கங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஓனர் வந்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரில, இது மாதிரி இங்கெல்லாம் ஸ்டே பண்ணக்கூடாது போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் 2 மணிக்கு எழுந்திரிச்சு போனேன்ல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. என்னடா இந்த பெட்ரோல் பங்க் இத்தனை மணிக்கு கிளம்ப விட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிளிங் தான் நான் அப்போ பண்ணோம் கேரளா சைக்கிள் ட்ரிப்பில். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அதுக்கு பாம்புன்னு நினச்சேன். பாம்புன்னு நினச்சிட்டேன். அந்த வயரை பார்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கப்புறம் நைட் 2 மணியில் எல்லா கடையும் மேக்ஸிமம் பூட்டிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு கடை ஒன்று பூட்டி இருந்துச்சா. அந்த இடத்துல பெருசாக நாள் மழை மாட்டோம் அதிகமாகலாம் இல்லை. அதனால சரி ஓகே சைக்கிளை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் விரித்து போட்டு அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆனால் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும்.